பொது திரைசேரியை காலி செய்துவிட்டு பிளவத்தையின் கணக்குகளை நிரப்பும் தற்போதைய அரசாங்கம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் அத்துக்கோரல சாடல். தற்போதைய அரசாங்கம் நாட்டின் பொது திரைசேரியை சூறையாடிக்கொண்டு தமது அரசியல் தலைமையகமான பிளவத்தையின் கணக்குகளை நிரப்பி வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் அத்துக்கோரல கடுமையாக விமர்சித்துள்ளார். பத்ரமூலையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நெருக்கடிகள் ஏற்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஜனாதிபதியும் தற்போதைய அரசாங்கமும் கவர்ச்சிகரமான வார்த்தைகளையும் பொய்களையும் பயன்படுத்தி பழிபாவங்களை மக்கள் மீது சுமத்திவிட்டு தீர்வின்றி தவிக்க விடுவதையே வழக்கமாக கொண்டுள்ளனர் என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்க்கட்சியில் இருந்தபோது ஆற்றிய உரைகளுக்கும் இன்று அவர் வகிக்கும் ஜனாதிபதி பதவியின் செயற்பாடுகளுக்கும் இடையில் பாரிய முரண்பாடு காணப்படுவதாக சுட்டிக்காட்டினார். அரசாங்கம் பொருளாதார இலக்குகளை எட்டிவிட்டதாகவும் திரைசேரி நிரம்பி வழிகிறது என்றும் கடந்த ஆண்டே அதிக வரி வசூலிக்கப்பட்ட ஆண்டு என்றும் பெருமை பேசுகிறது. அவ்வாறாயின் தேர்தல் மேடைகளில் வழங்கிய வாக்குறுதிகளின்படி உணவு, மருந்து, கல்வி உபகரணங்கள் மற்றும் எரிபொருட்களுக்கான வரிகளை குறைக்க மக்களுக்கு ஏன் நிவாரணம் வழங்க முடியாது என அவர் கேள்வி எழுப்பினார். தேர்தல் மேடை பேச்சுகளுக்கும் நடைமுறைக்கும் இடையில் வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான வித்தியாசம் உள்ளது. 76 வருடங்களாக நாட்டை பிரபுத்துவ வர்க்கமே சீரழித்தது என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று ஏழை எளிய மக்களை சொல்லனா துயரத்துக்கு உள்ளாக்குவது ஏன் என்று அவர் வினவினார். மின்சார நெருக்கடி குறித்து பேசிய அவர், இது யுத்தத்தால் ஏற்பட்டதல்ல, நிலக்கரி கொள்வனவில் இடம்பெற்ற ஊழல்களே இதற்கு காரணம் என்றும் அதன் சுமையை மக்கள் இன்னும் எரிபொருள் விலையின் ஊடாக சுமந்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் கடந்த காலங்களில் சம்பூர் மின் உற்பத்தி நிலையம், திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் புனரமைப்பு மற்றும் LNG மின் நிலைய திட்டங்கள் போன்றவற்றை தடுத்து நிறுத்தி நாட்டின் எரிசக்தி துறையை சீரழித்த பெருமை JVPயை சாரும் என குற்றம் சாட்டினார். அமைச்சர்களான ஹேந்துனதி மற்றும் சதுரங்க அபயசிங்க ஆகியோரின் அண்மைய கருத்துக்களை சாடிய அவர், மக்களுக்கு துணி துவைப்பதற்கு கூட வழியில்லாத நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கியுள்ளதாகவும் வெறும் மேடை பேச்சுக்களால் மாத்திரம் நாட்டை ஆள முடியாது என்பதை அரசாங்கம் இப்போது உணர்ந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.